நேத்து லியோனல் மெஸ்ஸி கொல்கட்டா வந்திருக்கிறாரு கைஸ். படிச்சு படிச்சு சொன்ன கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டிங்களா? மக்கள் கிட்ட இல்ல, ஃபேன்ஸ் கிட்ட இல்ல, இந்த அரசியல்வாதிங்க கிட்டயும், ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் கிட்டயும் தான். அப்படி என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொல்கட்டாவில் இருக்க சால்ட் லேக் ஸ்டேடியமை மெஸ்ஸி ஃபேன்ஸ் போட்டு பொளந்து எடுத்துட்டாங்க. பேனர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு, சேர்ஸ் எல்லாத்தையும் உடச்சி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு வழியாக்கிட்டாங்க. ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, felicitation of Lionel Messi, exhibition match with celebrities, Lionel Messi master class with young talents, Lionel Messi penalty shootouts. இப்படி இவ்வளோ பிளான் பண்ணிட்டு கடைசியில் எதுவுமே நடக்கல. ஸ்டேடியம்குள்ளே வந்து ஒரு 15 மினிட்ஸில் மெஸ்ஸி கிளம்பிட்டாரு. ஏன்னா அவரை சுற்றி ஃபுல்லாக பாலிட்டிஷியன்ஸ், விஐபி அண்ட் மீடியா பீப்புள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுற்று போட்டுட்டாங்க. சுற்று போட்டு அவருக்கே வந்து ஒரு பயங்கர கன்ஜஸ்டடாக தான் ஃபீல் ஆகிருக்கும். இதில் வேற ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபேமிலி கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மெஸ்ஸியை பிடிச்சி இழுக்கிறாரு. டே என்னடா பண்ணுறீங்க? எஸ், மெஸ்ஸி மாதிரி ஒரு ஆள் நம்ம ஊருக்கு வராரு அப்படின்னா விஐபிஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் அவர் ஒரு 5-10 மினிட்ஸ் க்ரீட் பண்ணிவிட்டு அவங்க இடத்துக்கு போயிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு அவர் கூடவே சுற்றி நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அதான் கடுப்பாகி கிளம்பிட்டாரு. ஏன்னா அங்கே இருந்த ஃபேன்ஸ் தாங்க உண்மையிலே ரொம்ப பாவம். 10,000 20,000ன்னு கொடுத்து ஸ்டேடியமுக்கு போய், இதில் வேற நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் வந்து அவரோட வெட்டிங் செரிமனியை வச்சுட்டு மெஸ்ஸியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபேன்ஸோட எமோஷன்ஸோட கொஞ்சம் பெட்டராகவே இந்த பொலிட்டீஷியன்ஸும் ஈவெண்ட் மேனேஜர்ஸும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். 2 நல்ல டீம் ஆட வச்சு, மெஸ்ஸி அதை ஏதாவது ஒரு டீமில் ஆட வச்சு ப்ராப்பராக ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபேன்ஸு தாங்க நைட்லேருந்தே வெயிட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. மெஸ்ஸி ஒரு 2 மணிக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆயிருக்குது. 12:30 1 மணிலேருந்தே ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. கொல்கட்டாவே பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி இருந்திருக்குது. தே டோன்ட் டிசர்வ் திஸ். இது கொல்கட்டா மட்டும் இல்லை, மொத்த இந்தியாவோட ரெப்புடேஷனுமே இஸ் அட் ஸ்டேக் தான். ஆனால் இப்போவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரால் வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மெஸ்ஸி வந்து சும்மா இல்லைங்க, பெரிய ஒரு லெஜெண்ட். அவர் வந்து நம்ம ஊருக்கு வராரு அப்படின்னா அது வந்து உலகம் ஃபுல்லாக இதை பற்றி பேச போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அண்ட் ஒரு டிசாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கிறது வந்து ரியலி டிசார்டனிங் தான். இனிமேல் ஃபியூச்சரில் வர ஈவெண்ட்ஸ்லையாச்சும் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாகவே பெட்டராக இருக்கணும். அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் விஐபிஸ், நீங்கள் பேக் எண்டில் போயிட்டு நீங்கள் என்ன வேணால் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, க்ரீட் பண்ணிக்கோங்க, யாருமே எதுவும் கேட்க போகிறதில்ல. பட் ஆனால் ஸ்டேடியமில் ஃபேன்ஸுக்குன்னு ஒரு டைம் வரப்போ அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி அவங்களோட எமோஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஸ்பேஸில் வந்து உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கிறதுலாம் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. மக்களோட எமோஷன்ஸோட விளாண்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஸ்டேடியம் எல்லாத்தையும் 2 ஆக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் ஃப்யூச்சர்லையாச்சும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம்.